அதாவது பொதுவா வந்து கீழக்கரைங்கள இருந்து தென்கோடியில இருந்து கீழக்கரையில இருந்து பாத்தீங்கன்னா செத்தும் கொடுத்தார் வள்ளல் சீதக்காதி பரம்பரையில வந்தவங்க தான் மேடம். சரிங்களா? சீதக்காதி பரம்பரை தெரியும் இல்லையா? வந்து வள்ளல் வந்து பாராட்டிய இது ஒண்ணு புலவர் வந்து என்ன செய்வாங்கன்னா மன்னர்கள் குறுநில மன்னர் வந்து பாடுவாங்க. பாடும்போது வந்து பொண்ணு பொருள் எல்லாமே வந்து வாழ்த்தி பரிசா அடிப்பாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க என்ன செய்யறாருன்னா ஒருத்தர் வந்து புலவர் வந்து பாடுறாரு, நீ நாளை மறுநாள் வா அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து சொல்லி ஒரு கேட்டுட்டு நாளை மறுநாள் வாப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அவர் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கு, அவர் வறுமையில வர்றாரு. வந்தாலும் வந்து இவர் பாக்குறாரு, வள்ளல் வந்து இறந்துறாரு. இறந்தவொன்னே என்ன செய்யறாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, கல்லறையில போயிட்டு அந்த இது பாடுறாரு. இது பண்ணிட்டு நான் உங்களை நம்பி வந்தேனே அப்படின்னு சொல்லி இந்த கை வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியில வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூவான மோவரை இருக்கு. அதுல வந்து அந்த இதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க வந்து மேரேஜ் பண்றாங்க. அந்த வள்ளல் பறவைகள் வந்தவங்க மேடம் வந்து இது வரைக்கும் வந்து எதையுமே எதிர்பார்க்கல. மேடம் வந்து என்னன்னா பெண்கள் வந்து நல்லா இருக்கணும், சாரும் சரி மேடம் சரி பசங்களும் சரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ஃபோரம் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சது 4 பெண் குழந்தைகள். மேடம் பேரும் மரியம். 4Mன்றது எல்லாருமே வந்து மைமுனா மணால் முத்து இது அந்த மாதிரி வந்து எம்னு மணால் எல்லாமே 4M வரும். மேடம் பேரும் மரியம். அதனால வந்து 4Mன்னு வச்சுட்டு எல்லாருக்கும் வந்து பாவர்ட்டினா என்னன்றது தெரிய வைக்கணும்ன்றக்காண்ட மேடம் வந்து நம்ம பசங்களை வந்து வெளியில கொண்டு வரணுன்றக்காண்டி அந்த இடத்துலதான் வந்து கொண்டு வந்தாங்க. ஆரம்பிக்கும் போது நாங்க வந்து 2005 இருந்து ஆரம்பிச்சோம். இன்னைக்கு டேட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2400 குழுக்கள் வந்தது. இப்ப கவர்மெண்ட் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்ததுனால இப்ப 1200 குழுக்கள் சென்னை ஸ்லம்ல வந்து ஃபுல்லா எல்லா ஸ்லம்லயும் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 250 கோடி லெண்டிங் வாங்கி கொடுத்துருவோம். மேடம் சொன்னாங்க இல்லையா டெபாசிட் வச்சிருக்காங்கன்னு. இப்போ இந்தியன் பேங்கே அதை வாழ வச்சுட்டு இருக்கிறது வந்து பொதுவாக அந்த இந்தியன் பேங்க் சிசி பேங்க் எல்லாத்துக்குமே அதுன்றது ஃபோரம் தான் செஞ்சுட்டு இருக்கோம். நான் வந்து ஒன் டைம் மீட்டிங்ல கூட வந்து நான் வந்து பேசுவேன், இங்க வந்து லோன் வாங்குறீங்க எல்லாமே பண்றீங்க, எங்களுக்கு கோமர்ஸ் லோனும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, உங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட்லாம் யாருக்கோட கொடுக்குறீங்க, நாங்க 250 கோடிக்கு வந்து லெண்டிங் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நெருக்கி வந்து 37 கோடி ரூபா லெண்டிங் வாங்கி கொடுக்கும். இந்த வருஷத்துல வந்து இது வரைக்கும் வந்து 37 கோடி ரூபா லெண்டிங் வச்சிருக்கோம். அட்லீஸ்ட் வந்து எங்க மக்களுக்கு வந்து ஏதாவது ட்ரைனிங் மற்றது சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒவ்வொரு டைம், ஏன்னா எங்க மேடம் வந்து என்ன சொல்லிருக்காங்க, ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் லோனுன்றீங்களே, எங்க நம்ம மக்களுக்கு வந்து நீங்க அவங்க என்ன செய்யறாங்க, எதுக்காண்டி இருந்து நீங்க போறீங்க அப்படின்னு. அதனால வந்து நான் ஹெட் ஆஃபீஸ் முதல்ல வந்து பேசிட்டு வச்சுட்டு இருக்கோம். மேடம் வந்து நிறைய வந்து பெண்களை வந்து நிறைய வரணுறாங்க. நம்ம குழுல வந்து வந்தவங்க சும்மா சர்வசாதாரணமா ஆட்கள் வரல, நிறைய சூசைட் பண்ணவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க. வீட்டை விட்டு வெளியில வராதவங்க என்ன செய்யறாங்க, அப்படியே வந்து வீட்டுக்குள்ள வந்து டோர் லாக் இப்ப வந்து நிறைய வந்து, ஆனா வந்து இன்னமும் இருக்கு லேடிஸ் மத்தியில டோர் லாக். கல்யாணம் ஆகி இது போறாங்க, டக்குனு என்ன செய்யறாங்க வெளியில வராம இருக்காங்க. அப்படி ஆட்கள் எல்லாம் வெளியில கொண்டு வச்சு இன்னைக்கு வந்து நம்ம ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு வந்து இது தண்டார்பட்ட ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் யூனிட்டே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரியே வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிருக்கோம். பொதுவா வந்து இப்ப நம்ம வந்து ஏதோ ட்ரைனிங் கொடுத்தோம் ஏதோ பண்ணணும் அப்படின்றது வரக்கூடாது அப்படின்றது. மேடம் வந்து என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, யாவது கேட்டீங்களா, நான் வந்து பேச மாட்டேன் செயல்தான் காமிப்பேன் அப்படின்வாங்க. அப்படியே வந்து என்ன நடக்குது எப்படின்றத வந்து கரெக்டா வந்து சாஃபா வந்து கரெக்டா வந்து கண்டுபிடிச்சு பண்ணுவாங்க. இந்த ட்ரைனிங்னா ஏதோ வந்து எல்லாரும் வந்து கொடுத்தோம் 10ஓட வந்து 11 அப்படின்னு இருக்க கூடாது. கரெக்டா கொடுத்து அந்த இது வந்து மிஷின் கொடுக்கறதுக்கு அந்த இது பண்ணிருக்கணும். லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 25 பேருமே வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியன் பேங்க்ல வந்து நேற்று பேசி எதுல வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த முடிச்சவங்களுக்கு கூட நாங்க வந்து உங்களுக்கு லோன் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்க கரெக்டா செஞ்சு கரெக்டா பண்ணிருந்தா நாங்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சும்மா இது கிடையாது. ஏதோ வந்து சாரோட எதுவும் வந்து சரி மேடம் சரி ஃபர்ஸ்ட் வந்து என்ன மேரேஜ் உடனே கிஃப்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 50,000 1 லட்சம் இப்படிதான் கொடுத்துட்டு வந்துருந்தாங்க. எல்லாமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எஜுகேஷன் மற்றவரி இது. ஆனா ஒரு இன்னோவேட்டிவா வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றக்காண்டி மீனை பிடிச்சி சாப்பிடுங்கன்னு சொன்னோம்னா அது என்ன செய்வாங்க, சாப்பிட்டு நினைச்சிட்டு மறுபடியும் என்ன செய்றாங்க, மீன் பிடிக்காம பிடிச்சு கொடுத்தது வந்து. ஆனா அதே அந்த தூண்டிலையும் மீனையும் இது தூண்டில கொடுத்து நீ நேரடியா போயிட்டு இது இப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கத்து கொடுத்துரும் அப்படின்னா அவருடைய ஃபியூச்சர் பூராமே நல்லா இருக்கும் அப்படின்ற கணிதம். நம்ம வந்து போன ட்ரஸ்ட் வந்து சும்மா சர்வசாதாரணமா இல்ல, நிறைய ஹெல்த் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து சென்னையில வந்து ஒரு 60,000 பேருக்கு ஒவ்வொரு குழுக்கள் மெம்பருக்கு வந்து ஹெல்த்னா என்ன சுகாதாரத்தை பத்தி கொடுத்துருக்கோம். அப்புறம் அதுக்கு வந்து கவுன்சிலிங் சென்டர் வந்து 32 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து 32 டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு. 32 டிஸ்ட்ரிக்ட்லயும் சோசியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஃபண்டு கொடுத்து நிறைய பண்ணிருக்கோம். அதுக்கு வந்து சோசியல் டிஃபென்ஸ்ல இல்ல, அதாவது ஒரு சில தவறான பாதைகள்ல வந்து லேடிஸ் போறாங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சில ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்கோம். சிறார் பள்ளிகள்ல வந்து திருத்துறைக்காண்டி வந்து அந்த இதுல கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட்லேண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய பண்ணிருக்காங்க. கபாத்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு ட்ரிங்கிங் பர்பஸ் மற்றதுக்கெல்லாம் பண்ணிருக்கோம். இதனால வந்து நிறைய வந்து இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிருக்கோம். அதுல வந்து கோமர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கைலாஸ் சார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிலர் வந்து என்ன எதுன்னு உங்களுக்கு போகப்பா அப்படின்றாரு.
ஏன் அப்படின்னா நான் வந்து என்னை பொறுத்த மட்டும் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றது அவர் சொல்லுவாரு. எங்களுக்கு சார் நாங்க வந்து இத்தனை குழுக்கள் வச்சிருக்கோம், எங்களுக்கு நிறைய சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் போகும்போதே வந்து நான் ஃபைட் பண்ணிருப்பேன். இந்த ரிசல்ட் வந்து நான் அப்படிதான் கேட்டேன், சார் எங்களுக்கு வந்து 100 பேரா கொடுத்தா நல்லா இருக்கும் சார் அப்படின்ட்டு. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாரு, எங்களுக்கு வந்து உங்களை மாதிரி வந்து நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு, நிறைய பேருக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணி இந்த இது நிற்காங்க. இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த 35 பேரை வந்து நீங்க இந்த 35 பேரும் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை வந்து நீங்க வந்து வந்து கஷ்டப்படுறவங்கள நீங்களே உருவாக்கலாம். உருவாக்கி நிறைய நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க வந்து ஃபோரம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட்ல இருக்கோம், சரிங்களா? உண்மையிலேயே வந்து இந்த தேங்க்ஸ் வந்து கோமட்ஸுக்கும் மேடருக்கு வந்து உண்மையிலேயே இந்த தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னா கிடைக்காது. எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க, ஒன்று ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுத்தா வந்து எல்லாரும் முடிச்ச ஏதோ வந்து சொல்லிடுவாங்க. ஆனா வந்து நான் வந்து ஒவ்வொரு டைம் வந்து குரூப்ல வாட்ச் பண்ண சொல்லி உண்மையிலே சொல்ல போனா டீச்சர்ஸ் வந்து உண்மையிலே எஃபோர்ட் எடுத்தாங்க. கரெக்டா வந்து எல்லாத்தையும் எதுவும் சொல்லி 3 டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து உண்மையிலே இருக்கணும்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு கூட மோட்டிவேட் பண்ணி நிறைய அது பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதனால வந்து இந்த இது வந்து எப்பொழுதுமே வீண் போகாது. மேடம் சொன்னாங்க இதுல 10% வரணும்னு. எங்க மக்கள் வந்து 10% இல்லை மேடம், 100% கொண்டுறது எங்களுடைய வேலை. 100% அது வந்து மாற்றமே இல்லை. நாங்க வந்து போரம் ஆரம்பிச்சதே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து எல்லாரும் ஆரம்பிச்சாங்க, ஏதோ பண்ணாங்க அப்படின்றாங்கல்ல. எங்களை வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த இது ஃபெயிலியர் அப்படின்னாங்க. ஆனா ஃபெயிலியரை சக்சஸ் காமிக்கிறதா மேடத்துடைய வேலை. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நாங்க வந்து எஃபோர்ட் போட் பண்றோம். எங்களுடைய ஸ்டாஃப் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. மேடம் ஃபுல்லா ஊக்கம் கொடுக்குறாங்க, நிறைய சப்போர்ட் பண்றாங்க. மகளிர் நேரடியாக விசிட் பண்றாங்க, எல்லாமே இது பண்றாங்க. அதனால வந்து நிறைய வந்து சப்போர்ட் இருக்கு. நீங்க வந்து அதனால வந்து நல்ல இந்த சான்ஸை வந்து பயன்படுத்திட்டு ஒரு ஸ்டெப் எழுந்திருக்கலாம். இன்னும் வந்து நான் 10 ஸ்டெப் ஏறுவேன், நல்லா முன்னேறணும் அப்படின்றதுதான் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திடுங்க.